அந்த இரவில் சிவாயால் தூங்கவே முடியவில்லை. அந்த ஒரு இரவு ஒரு யுகம் போல நீண்டு கொண்டிருந்தது. உன் புருஷன் ஒரு உதவாக்கார, நான் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 கோடி, 2 கோடி, 10 கோடியா? நான் உனக்கு தரேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். உனக்கு 2 கோடி வேணும்னா நீ என் கூட இருக்கணும். 10 கோடி வேணும்னா நீ முழுசா எனக்கு சரணடையணும். தேவ் பேசி முடிப்பதற்குள் நீங்க எல்லாரும் என்ன பைத்தியமா? அவர் வெளியில விடுங்க. Hi Nandini. Oh, hi Riya. Wow, you are looking so pretty. Thank you. ஜுவல்லரி போட மறந்துட்டியா? ஓ சாரி. உன் புருஷனால ஒரு செருப்பு கூட வாங்கி தர முடியாதுல்ல? ஜுவல்லரிங்கிறதுலாம் ரொம்ப லாங். ஆனா என் ஹஸ்பண்ட் பாத்தியா 3 கோடி ரூபாய்க்கு இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? Very nice. மேஜர் சிவாய், கடைசியில் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். 3 வருஷமா உங்களை பைத்திய மாதிரி தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு நீங்க வேணும். தயவு செஞ்சு திருப்பி வாங்க. இது சரியான நேரம் இல்ல. இப்போதைக்கு என் திருமணத்தை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். நீங்க போங்க. யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? நந்தினியோட புருஷன். நீ என்ன வேணாலும் சொல்லு. அவனோட அவுட்ஃபிட்டும் அவனோட லுக்கும் சீரியஸ்லி டூ ஹார்ட் டு ஹேண்டில். அவனோட ஹார்ட்னஸ் வச்சு ஊருக போட போறியா? யாரோட முகத்தை வச்சோ வேர்ல்ட் டூர் எல்லாம் போக முடியாது. அதுக்கு பாக்கெட்டும் ஃபுல்லா இருக்கணும். நந்தினி, நந்தினி, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ப்ளீஸ் வாய மூடு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நந்தினி, நம்ம தனியா போய் பேசலாம். என்னை பத்தி எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். தயவு செஞ்சு என் கூட வா. நீ என்ன சொல்ல போற? 3 வருஷமா உன்னோட பேச்ச தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த பொக்கை எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. நிக்காம கிளம்பு. நந்தினி, நந்தினி, கடைசியா ஒரு முறை மட்டும் நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஒரு தடவை இத பாத்தல, நல்லா பாரு. கண்ணை திறந்து பாரு. உன்னோட தகுதியும் இதே மாதிரிதான்.
என் மூஞ்சிலேயே முழிக்காத. இங்கிருந்து போ வெளியே. என்ன என்ன ஒரே ரகல? அது நம்மள இல்ல பேபி, ரிலாக்ஸ் பண்ணு. உன் புருஷன் ஒரு வெத்து வேட்ட, நான் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 கோடி, 2 கோடி, 10 கோடியா? நான் உனக்கு தரேன். என்ன, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? ஆப்வியஸ்லி, நான் உன் நண்பன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. உனக்கு 2 கோடி வேணும்னா நீ என் கூட இருக்கணும். 10 கோடி வேணும்னா நீ முழுசா எனக்கு சரணடையணும். தேவ் பேசி முடிப்பதற்குள் சிவாய் குறுக்கிட்டான். அறிவு கெட்டவனே, என்ன பண்ணி வச்சிருக்க? பாவம், அவரே எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீ முதல்ல அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. என் செருப்பு கூட அவகிட்ட மன்னிப்பு கேட்காது. நீ ஏன் கூட வா, நம்ம போலாம். சிவாய் நந்தினியை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. கடந்த 3 வருடங்களாக அவனுடன் வாழ்ந்த அந்த பெண் இவ்வளவு பேராசை கொண்டவளாகவும் நன்றி இல்லாதவளாகவும் இருப்பாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. அவள் ஒரு அந்நியனைப் போல் மாறிவிட்டாள். இது அந்த 12 வயது நந்தினியாக இருக்க முடியாது. அப்போது இருந்த அந்த அப்பாவியும் நல்ல மனம் கொண்ட பெண் எப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக மாறினாள்? இங்க சிவாய் மகேஸ்வரி யாரு? நான் தான் சிவாய். மகாதேவி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க யாருமே உங்க சொந்த காலோட திரும்பி போக மாட்டீங்க. பவுன்சர்களை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவது ஒன்றும் விளையாட்டு அல்ல. எல்லோரும் சிவாய் பைத்தியமாகிவிட்டதாக நினைத்தார்கள். 20 நொடிகளில் சிவாய் எல்லோரையும் அடித்து தரையில் தள்ளினான். அவனுக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இரும்பால் செய்யப்பட்டவன் போலிருந்தான். தேவ் அழைத்ததால் போலீஸ் வந்தது. நந்தினி எதையும் சொல்வதற்கு முன் போலீஸ் சிவாயை முட்டிப்போட வைத்தது. அவனது உலகம் முழுவதும் இன்று முடங்கிவிட்டது. அவனது சிறுவயது காதல் அவனது இதயத்தையும் நம்பிக்கையையும் பெருமையையும் உடைத்து விட்டது. ஒரே ஒரு கேள்வி அவனது மனதில் எதிரொலித்தது. ஜம்முவிலிருந்து அவன் நேசித்த அதே நபர்தானா இவள்? முதல் முறையாக நந்தினி சிவாயை அவன் கண்ணிலேயே விழச் செய்தாள். இதுதான் ஒருதலை காதலின் விதியா? இப்போ சிவாய் யாரை தேர்ந்தெடுப்பான்? தன்னைத்தானா அல்லது அவனது பழைய காதலையா? இந்த சிறைக்குள் இருந்து கொண்டு அவனால் பழைய காதலை மீட்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். மறுபக்கம் நந்தினி நள்ளிரவில் தன் வீட்டை அடைந்து ரேகாவிடம் கோபமாக கத்தத் தொடங்கினாள். அறைக்கதவு பலமாக தட்டப்பட்டது. தயவு செஞ்சு கதவை தரங்க. நான் இங்க போய் போட்டு கூட தூங்காம இருக்க, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா, ஏன் இப்படி நடுராத்திரில வந்து கத்திக்கிட்டு இருக்க? நீ பார்ட்டிக்கு போனல, யாராவது உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? உதவி கிடைக்கிறது நடக்காத காரியம். அதனால நான் செம்ம டென்ஷனா இருக்கேன். என்னோட உதவாக்கார புருஷன் இருக்கானே, அவன் எல்லாரும் முன்னாடி பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டான். இப்ப யாருமே நமக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல. நந்தினி கிளப்பில் நடந்த முழு சம்பவத்தையும் தன் அம்மாவிடம் சொன்னாள். இதெல்லாம் உன் தாத்தாவாலதான் நடந்தது. அவர்தான் உனக்கு சிவாயோட வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் அவரை தடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. போதும்மா போதும். நான் சிவாயோட இதே இடத்துல ஏழையா வாழ விரும்பல. நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன். ஆனா கண்ணா, எப்படி விவாகரத்து பண்ண முடியும்? அந்த பெரியவரோட ஒப்பந்தம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சிவாய விவாகரத்து செஞ்சா பஜாஜ் குடும்பத்தோட சொத்துல பாதி அவனுக்கு போய் சேரும்னு அதுல தெளிவா இருக்கு. அந்த வெட்டி பையன் சிவாய்க்கு அதுதான் வேணும். நம்ம பணத்தை வச்சு அவனோட காலி பாக்கெட்டை ஃபில் பண்ணிக்குவான். இல்லம்மா, இதுதான் சரியான நேரம். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதை சொல்லிவிட்டு நந்தினி ரொம்ப தந்திரமான பார்வையுடன் இருந்தாள். அவள் கோபப்பட்டாள். சிவாய் தன் காதல் மற்றும் தன் தன்மானம் பற்றி கவலைப்படவில்லை. அவன் இரண்டிற்கும் இடையில் தவித்துக் கொண்டிருந்தான். 12 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவனது மனதில் இன்னும் இருந்தது. அது திரும்ப திரும்ப அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நந்தினி அவனது சிறுவயது காதலியாக இருக்க முடியாது. அவள் கொடூர குணம் கொண்டவளாக இருந்தாள். நேற்றிரவு கொடுத்த வாக்குறுதியை எப்படி மறந்தாள்? இதை பற்றி யோசிக்கையில் அந்த சிறுவயது பெண்ணின் அப்பாவியான முகம், அழகான ஆழமான கண்கள், இனிமையான குரல் போன்றவை சிவாயின் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின. நந்தினி என்னோட சிறுவயது காதலியா இருந்தா நான் அவளை எப்படி போக விட முடியும்? என்னால நிம்மதியா வாழ முடியும். ஆனா நந்தினி இல்லாம அடுத்த நாள் காலையில் நந்தினி சீக்கிரமாக எழுந்து தயாரானாள். இந்த பயனற்ற திருமணத்திலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் இன்று அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். இன்னைக்கு அவனை பெயில் எடுப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா நான் அவனை இப்போ பெயில் எடுக்க போறதில்ல. என்னோட டிவோர்ஸ் விஷயமா லாயரை பார்க்க போறேன். அவனோட பெயிலுக்காக இல்ல. ஐம் so happy. நந்தினி கீழே வந்தாள். அவளது நண்பன் யாஷ் அங்கு ஏற்கனவே டீ குடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். யாஷ் நந்தினியின் பள்ளி நண்பன். பள்ளி நாட்களிலிருந்து அவளுக்கு அவன் மேல் ஒரு கிரஷ் இருந்தது. ரேகா மூலமாக விவாகரத்து பற்றி தெரிந்து கொண்டு நந்தினியை சந்திக்க வந்திருந்தான். அட யாஷ் தம்பி, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க? இதோ நந்தினி வந்துட்டா. ஹாய். ஹாய். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ காஸ்ட்லியான கார்லாம் வாங்கியிருக்க? ஆமா ஆண்டி, உண்மையில எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது. இப்போ என்னோட சம்பளம் 5 கோடி. வாவ். ஆமா ஆண்டி. கண்ணா, நீ ரொம்ப பொறுப்பானவன், திறமையானவன். இந்த சிவாய் நம்ம குடும்பத்துக்கே அவமானம். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதுவரை நந்தினியும் சிவாயும் ஒரே படுக்கையில தூங்க கூட இல்ல. சீரியஸா? நம்ம போலாமா? ஆமா கண்டிப்பா. ஆல்ரெடி ஆமா, லேட் late ஆயிடுச்சு. ஆயிடுச்சுல. அட தேவ் சார், எப்படி இந்த சாதாரண இன்ஸ்பெக்டரை ஞாபகம் வச்சிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும். அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக தேவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்து சிவாய்க்கு 3rd டிகிரி டார்ச்சர் செய்ய சொன்னான். ஒரு நிமிஷம் பாட்டீல், செல் நம்பர் 3ல இருக்கிற அந்த ஹீரோவோட துணிகளை கழட்டு. இன்னைக்கு அவனோட வெறிய நான் அடக்கிறேன். ஆமா தேவ் சார், வேலை முடிஞ்சிடும். சிவாய் ஒரு சிவன் பக்தர். வாழ்க்கையில் குழப்பமான நேரங்களில் அவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்வான். இன்றும் அவர் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று ஜபித்து ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். ஒரு காவலர் ஹவல்தார் சிவாயிடம் சென்றார். சிவபெருமான் ஏன் அழிக்கும் கடவுள்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அநீதி அதன் எல்லைகளை கடக்கும் போது அவரது சிவதாண்டவம் எல்லாவற்றையும் அழித்து பிறகு ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருகிறது. இப்போது முழு உலகமும் சிவாயின் தாண்டவத்தை பார்க்கும். பிறகு இன்ஸ்பெக்டரும் மற்ற 2 கான்ஸ்டபிள்களும் அங்கே வந்து தடிகளால் சிவாயை அடிக்க ஆரம்பித்தனர். ஏய் பாட்டீல், அவனை மேல தூக்கி கட்டு. சில நிமிடங்களில் கான்ஸ்டபிள்கள் அவனது கைகளையும் கால்களையும் கட்டி ஜெயிலில் தொங்க விட்டனர்.
அவனது தசை உடல் ஒரு விலங்கு போல இருந்தது. அடி பாட்டீல். மங்கலான ஒளியில் சிவாயின் உடலிலிருந்து ரத்தம் வழிந்தது. மேலும் இன்ஸ்பெக்டர் பெல்டால் அவனை அடித்துக் கொண்டிருந்தார். கான்ஸ்டபிள்களின் செயல்கள் சிவாயை முற்றிலும் அமைதிப்படுத்தின. ஆனால் இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருந்த அமைதி. திடீரென ஆசாத் நகர் காவல் நிலையத்தின் சூழல் மாறியது. அப்போதுதான் ஒரு கார் வந்து காவல் நிலையத்தின் முன் நின்றது. அதிகாரிகளில் ஒருவரான கேப்டன் சர்தாஜ் சிவாயை இப்படி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அவர் பதற்றத்துடன் சொன்னார், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க எல்லாரும் பைத்தியமா? அவரை வெளியில விடுங்க. என்ன புது நாடகமா? முதல்ல சொல்லுங்க, நீங்க இங்க வந்து ஷோ காட்ட விரும்புறீங்களா? அவர்தான் மேஜர் சிவாய் மகேஸ்வரி. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிட்டியை காப்பாத்தினவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரே நேரத்துல 735 பயங்கரவாதிகளை கொண்ட ஒரு போர் வீரர். அது மட்டுமல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய ரகசிய ஏஜென்சியோட சீஃப் மேஜர் சிவாய். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இதை நீங்க ரகசியமா வச்சுக்கணும். இந்த பெயரை கேட்டதும் இன்ஸ்பெக்டரின் இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. அவர் இப்படி ஒரு உயர் பதவியில் உள்ள அதிகாரியை இரவில் சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். இப்போது அவர் ஏன் இந்த நிலையில் இருக்கிறார்? இன்ஸ்பெக்டர் இப்போது தனது வேலையை இழக்கப் போகிறோம் என்று பயந்தார். சிறிது நேரத்தில் சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டன. சிவாயின் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அவிழ்க்கப்பட்டன. மேலும் அவரை மரியாதையுடன் வெளியே அழைத்து வந்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தனர். சிவாயின் உடைகள் கிழிந்திருந்தன. அவரது தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் ரத்தத்தால் நனைந்திருந்தது. 2 கான்ஸ்டபிள்கள் அவரது உடலில் இருந்த ரத்தத்தை சுத்தம் செய்ய தொடங்கினர். 3 வருடங்களுக்கு பிறகு அனைத்து கமாண்டோக்களும் இன்றுதான் சிவாயை முதல் முறையாக பார்த்தார்கள். சார், உங்களை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க இங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு போக நான் பட்டாலியன்களோட இங்க வந்திருக்கேன் சார். சாரி சார், ஐ எம் லேட். இல்ல கேப்டன், நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. நாம இங்கிருந்து கிளம்பணும். என்ன பஜாஜ் மேன்ஷன்ல இறக்கி விடுங்க. இவை அனைத்திற்கும் பிறகு சிவா இன்னும் நந்தினியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். நந்தினி நேற்றிரவு பற்ற வைத்த நெருப்பு அவனது கண்களில் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பை அணைக்க சிவாய் நந்தினியை சந்திக்க வேண்டும். அந்த நெருப்பு அணைக்கப்படுமா என்பது நந்தினியை சந்தித்த பிறகுதான் தெரியும். சிவாய் எல்லாரையும் திரும்பி போகும்படி உத்தரவிட்டான். பிளாட்டூன், ஃபால் பேக். சார். சிவாய் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி விரைவாக காரில் ஏறினான். அனைத்து கமாண்டோக்களும் அவனுக்கு பின்னால் ஓடி காரில் ஏறினார்கள். சிவாயின் பக்கத்தில் அமர்ந்திருந்த கேப்டன் சர்தாஜ் கேட்டார், மேஜர், ஏன் ஒரு நைட்டு ஃபுல்லா ஜெயில இருந்தீங்க? ஏன் எங்களை கூப்பிடல? நாங்க ஒரு நைட் இருக்கலன்னா எப்படி என்னையே நான் மதிக்க கத்துக்குவேன் சர்தாஜ். ஆனா இப்போ எல்லாமே சரியாயிரும். இந்த இரவு எப்பவும் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும். அவனுக்கு நந்தினியிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இன்னும் அவளது கசப்பான வார்த்தைகளை பற்றி நினைப்பது அவனது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி JNKல நடந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பா நாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ஆனா இப்ப எங்களால் அதை முடிக்க முடியல. அங்க இருக்கிற சட்டவிரோத அமைப்புகள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அவங்க எந்த நேரத்திலயும் எங்க மேல தாக்குதல் நடத்தலாம். எங்களுக்கு நீங்க வேணும் மேஜர். நீங்க இப்ப திரும்பி வரணும். எங்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மேஜர். நான் அந்த உலகத்தை 3 வருஷங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டேன் சர்தாஜ். Now I am a common man. மறுபுறம் நந்தினி யாஷுடன் காவல் நிலையத்திற்கு புறப்பட்ட போது ஒரு SUV கார் அவளது வீட்டின் முன் நின்றது. காரின் கதவு திறந்தது. சிவாய் காரிலிருந்து இறங்குவதை பார்த்த நந்தினியும் யாஷும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் சிவாயின் கண்கள் எரிந்து கொண்டிருந்தன. நீயா? நந்தினி, 12 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்ட்ரீட்ல நடந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த கிட்னாப், அந்த பர்த்டே, ஏதாவது ஞாபகம் இருக்கா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல நேத்து வாங்கின அடியில மூளை குழம்பிருச்சா? நீ நீ எப்படி வெளியே வந்த? உன்னை யாரு பெயில எடுத்தாங்க? ஏன், என்ன, எப்படி?
நான் இத பத்தி உன்கிட்ட பேச விரும்பல. வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்திருக்க நந்தினி. நீ நேத்து என்ன அப்படி அவமானப்படுத்திருக்கலனா, நீ மிஸ்பிஹேவ் பண்ணாம இருந்தா ஒருவேளை நான் என்னையே மதிக்க கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இல்ல உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான். உன்னாலதான் எல்லாமே நடந்தது, நான் கிடையாது. உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன் பாரு. Stupid. நான் உன்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு நினைக்கிறேன் நந்தினி. ஏன்னா நான் நேசிச்ச அந்த பொண்ணு நீ இல்ல. தலைவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். சிவாய் நந்தினியை விவாகரத்து செய்ய விரும்பினானா? நந்தினி கோபமாக கெட்ட வார்த்தைகள் சொல்லி நகர்ந்தாள். நீ என்ன சொன்ன? நீ எனக்கு விவாகரத்து கொடுக்கறியா? என்னோட தகுதி உன்னை விட பல மடங்கு அதிகம், உனக்கு தெரியும்ல. அதை விட நீ எப்படி வெளியில வந்த? உனக்கு யார் பெயில் வாங்கி தந்தாங்க? இவனை இங்க கூட்டிட்டு வந்தவங்க நல்லவங்க. அவங்க இவனை வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் அவங்க கால்ல விழுந்து கெஞ்சிருப்பான், இல்லனா இவன் வெளியே வந்திருக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் என்னையே மதிக்க கத்துக்கிட்டேன். நான் மகாதேவன் குடியிருக்கும் அந்த ஒளி துகள். இதுவும் உண்மைதான். நான் என்ன மதிக்கலனா இந்த உலகம் என்ன எப்படி மதிக்கும்? என் ஒவ்வொரு மூச்சும் என் வழிபாடு, ஒவ்வொரு அடியும் ஒரு உதாரணம். இனி நீ பார்த்துக்கிட்டே இரு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நீ யார் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? இந்த மொத்த ஊருக்கும் தெரியும் நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு. பெரிய இவன் மாதிரி எனக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டான். ஆமா, நான் என்னோட மரியாதையை இழந்தேன். உனக்கு முன்னாடி, உன் குடும்பத்துக்கு முன்னாடி, ஏன் இந்த முழு நகரத்துக்கும் முன்னாடி. அது ஏன் தப்புதான். ஆனா நீ என் காதல பார்க்கல நந்தினி. உனக்காக நான் செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகள் எதையும் நீ பார்க்கல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நந்தினி? என்ன திட்டுறதையெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா? நான் உன்னை மட்டும்தான் உண்மையா நேசிச்சேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னோட அம்மா உனக்கு காட்டினதையும் இந்த நகரம் உனக்கு காட்டினதையும் மட்டும்தான் நீ பார்த்த. என்னோட காதலை உன்னால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியல நந்தினி, எப்பவுமே. ஆனா மகாதேவ் மேல சத்தியம், இனி என் கண்ணு முன்னாடியே நான் அவமானப்பட விரும்பல. சிவாய் சிறையில் இருந்த ஒரு நாளில் மிகவும் மன உளைச்சல் அடைந்தான். அவன் உடலை விட அவனது ஆன்மாவில் பலி அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த வெட்கமில்லாத மக்கள் அவனது நிலைமையை பற்றி யோசிக்கவில்லை. நான் உன்னோட காதலை எப்பவுமே விரும்பல. முதல் நாள்ல இருந்தே நான் உன்னை வெறுத்துட்டு தான் இருந்தேன். என் தாத்தா உன்கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரியல. அவர் ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீ என்ன சொன்ன? சின்ன முயற்சியா? என்னது? நீ எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபேக் pearl நெக்லஸ் gift கொடுத்தியே, அதுதான் ஃபேக். இப்போ உனக்கு புரியுதுல்ல? நானும் எப்ப உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கணும் காத்துட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து விடுதலையா? உனக்கு அது கண்டிப்பா கிடைக்கும் நந்தினி. ஏன்னா இப்பதான் உனக்கு இந்த ஆள் இருக்கானே. யாஷை நோக்கி நந்தினியிடம் சிவாய் சொன்னான், நான் எப்பவுமே கொடுக்க முடியாத எல்லாத்தையும் இவன் கொடுப்பான். நான் இவள உன்னை விட சந்தோஷமா வச்சிருப்பேன். அண்ட் யூ நோ வாட், என்னோடது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆள் கூட ரிலேஷன் வச்சுக்க நான் விரும்பல. நாளைக்கு நந்தினியோட பர்த்டே, பார்த்துட்டே இரு. நான் நந்தினிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன். பின்னர் ஒரு சூடான வாக்குவாதத்தின் நடுவில் ரேகாவும் அங்கு வந்து நந்தினியின் கையை பிடித்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் நமக்கு என்ன பேச்சு? வா போலாம். சிவாயும் யாஷும் நேருக்கு நேர் நின்றிருந்தனர். தனிமையில் இருப்பதைக் கண்டு பதற்றமடைந்த யாஷ் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு நந்தினியை அழைத்து சொன்னான், ஓகே நந்தினி, நான் நாளைக்கு வரேன். அவன் அங்கு நின்று யோசித்தான். பணத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா? அது எந்த ஒரு மனிதரையும் மாற்ற முடியுமா? இன்றைய காலத்தில் யாரும் காதலை பற்றி கவலைப்படுவதில்லையா? ஆனால் சிவாய் விட்டுக் கொடுப்பவன் இல்லை. இந்த கேள்விகளுக்கு அவன் விடையை கண்டறிவான். எல்லாவற்றிற்கும் மேலாக சிவாய் ஒரு வீரன், ஒரு தைரியமான வீரன்.
அவன் தோற்க மாட்டான். சிவாய் தனது ஸ்கூட்டரை ஒரு ஆளில்லாத தெருவில் நிறுத்தினான். அவன் தனது ஸ்கூட்டரின் டிக்கியிலிருந்து ஒரு ரூபிக்ஸ் கியூபை எடுத்து குளிர்ச்சியான காற்றை ரசித்துக் கொண்டே அதை சால்வ் செய்ய ஆரம்பித்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அவனுக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது. தனது பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய தொடங்கினான். அவன் இந்தூரில் உள்ள சியாகஞ்சில் உள்ள 52 மாடி கட்டிடத்தில் இருந்தவருக்கு அழைத்தார். அது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. அதன் பெயர் இன்டர்ஸ் குரூப். ஹலோ, மிஸ்டர் தினேஷ் கிட்ட பேச முடியுமா? ஆமா, நான் தான். சொல்லுங்க. ஷிவாய் மகேஸ்வரி. ஒரு 50 வயது நபரிடம் இதை சிரித்துக் கொண்டே சொன்னார். ஷிவாயின் பெயரை கேட்டதும் அவரது கால் கீழே சரிந்தது. அவரது நெற்றியில் வேர்வை வழிந்தது. மிஸ்டர் தினேஷ், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும். நிச்சயமா சார். ஆனா சார், இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? ஷிவாயின் குரல் மாறியிருந்தது. அவன் ஒரு சத்தமான குரலில் சொன்னான், மிஸ்டர் தினேஷ், எனக்கு உங்களோட உதவி வேணும். 12 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்தூர்ல இருக்கிற சென்ட்ரல் ஸ்ட்ரீட்ல நடந்த கடத்தல் சம்பவம். யார் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாங்க? அந்த பொண்ணு பஜாஜ் குடும்பத்தை சேர்ந்த நந்தினி பஜாஜா, இல்ல வேற யாராவது பொண்ணா? சார், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பத்தி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நந்தினி பஜாஜ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் நாளைக்கு நந்தினி பஜாஜை விவாகரத்து பண்ண போறேன். அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க.